நல்லா இருந்ததுண்ணா, படம் நல்லா இருந்ததுண்ணா. ஹீரோ ஆக்டிங்கு எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. காமெடி ஹியூமர்ண்ணா எல்லாம் சூப்பராக இருக்குது சார் படம். செமையாக இருக்குது படம். அப்பா சென்டிமெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. நைஸ், நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே சூப்பர் ப்ரோ. வழக்கம் போல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் ப்ரோ. நல்லா நடிச்சிருந்தாரு. எல்லாமே பக்கா சூப்பராக இருக்கு. இல்லை படம் சூப்பர்ண்ணா, வேறு லெவல்ண்ணா. ஜிவியோட நல்ல படம். இல்லை கான்செப்ட் வைஸாக நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக ஜிவி இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது புதுசாக. எப்போவுமே இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு நல்ல கதையாக இருக்குது. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா எமோஷ்னலாக அந்த வில்லேஜ் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா, பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் செம்மையாக இருந்ததுண்ணா. மியூசிக் கொரியோ எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா நடிச்சிருந்தாங்க. லவ் டுடே நல்லா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. இது நல்லா இருக்கு இந்த படம். அவர் பற்றி சொல்லணுமா, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லிண்ணா, சூப்பராக இருந்தது படம். நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாருமே பார்க்கலாம். லாஸ்ட்டில் அப்பா சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அவருக்கான ரோல் அப்பாக்கான அவருக்கான ரோல் மாதிரியே இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செமையாக இருந்துச்சு படம். காமெடி ப்ளஸ் எமோஷ்னல். ஃபர்ஸ்ட் ஆஃப் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மூவிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எங்கே என்ன பண்ணணும் எல்லாமே செமையாக இருந்துச்சு ப்ரோ. படம் இந்த அப்பாவுக்கும் பையனுக்குள்ள சென்டிமெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் வந்து அந்த எமோஷ்னல் ரொம்ப டச் ஆகிடுச்சு. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ காமெடி ப்ளஸ் எமோஷ்னல் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு படம். வந்து செம்ம சூப்பர். நான் வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ரோகிணி எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்துச்சு. அது கூட ரெஸ்பான்ஸ் வந்து க்ரௌட் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. எதுக்கு விசில் அடிக்கணும், எதுக்கு ஆடணும் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. மொத்த டீமும் செம்ம ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அந்த அப்பா கேரக்டர் ஐயோ அப்பா செஞ்சு விட்டுட்டீங்க. உண்மையிலுமே அப்பாவே வந்துட்டு ஏன்டா பசங்க பிள்ளைங்க பிடிக்கிறீங்க, போய் எல்லாமே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலுமே போய் அப்பாவை மீட் பண்ண போயிட்டு வரேங்க ஐயா. உண்மையிலும் படம் சொல்கிறேன், வேறு லெவலுக்கு இது ஆடினே இருக்கும். ஃபேமிலி என்டர்டைனர் மூவி, ஃபுல்லாக எமோஷ்னலி எனக்கு கனெக்ட் ஆகிற மூவி அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக ஃபன் ஃபில்ட் மூவி. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மெசேஜுமே கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஒரு தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது கண்டிப்பாக அது ஒரு அழகாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு கன்வேயிங்காக கொடுத்துருக்காரு டைரக்டர். தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி அவர் செம்மையாக, அவரோட எமோஷனல் சீன்ஸ் செம்மையாக கனெக்ட் ஆகிருந்தது. செம்ம ஃபன்னாக. ஆமாம், எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஃபுல் படமும் நல்லா தான் இருந்தது. எல்லாமே பக்காவாக இருந்தது. கனெக்ட்ன்றதோட எனக்கு லைக் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ரொம்ப நிறைய அழுக வச்சுது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா எமோஷனலாக நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு வரேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டியது. யாருமே இதை வந்து ஓப்பனாக இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக பாய்ஸ் வந்து இதை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது, எப்படி வந்து சொல்கிறது அப்படின்ற ஒரு ஃபீலோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவி. முக்கியமாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். முக்கியமாக அப்பா மகன் 2 பேருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி இது. கண்டிப்பாக ரொம்பவே எமோஷனலாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக டேரக்டர் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக எங்கடா கதை போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் பிச்சுட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ மரியா கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தயவு செஞ்சு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதா ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மரீம் சாஜோட அவரோட ஆக்டிங் சும்மா சொல்லவே கூடாது. ஸோ நிறைய இடத்துல வந்து அழ வைக்குது. நிறைய இடத்துல அவரை வந்து அவர் நடிக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியாது. நம்மளோட அப்பாவே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா இருந்துச்சு படம். இது எக்ஸ்பிரஸான படம். இது நம்ம எல்லாரும் பார்க்கணும். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து பாருங்க. கம்பல்சரி ஹாப்பி வந்து படத்தை பாருங்க. எல்லாம் அதான் ஜிவி ப்ரோ வந்தார்ல. என்ன இதுக்கு பிஜிஎம்க்கு எல்லாருக்கும் செம்மையா இருந்துச்சு. எல்லாமே ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இது பாருங்க. அப்பா ஃபுல்லாக அப்பா பாதி தான். யார் யார் அப்பாவை பிடிக்காத படம் பார்த்தா எல்லாமே அப்பாவை போய் லவ் யூன்னு சொல்லுவீங்க.
வந்து பார்க்கலாம் அழகா. எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் டு மை டைரக்டர் மரியா, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், திருப்பி ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் வந்து லான்ச் பண்ண ரொம்ப சந்தோஷம். என் ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இப்படி ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. செம ரெஸ்பான்ஸ், படம் முடியும் போது செம கிளாப்ஸு, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. அப்பாஸ் சார் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் ஜார்ஜ் சார் வந்து இந்த படத்தையே தாங்கி நின்றுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆகினதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். செமையாக இருக்குது ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக ஜார்ஜ் சாருக்கு தான். இதை நான் சொல்ல, தனுஷ் சார் சொன்னாங்க படம் பார்த்துட்டு. அவ்வளோ இமோஷனலாக இருந்தாங்க. எண்டு வந்து எல்லாருமே அழுதுட்டாங்க படம் கிளைமேக்ஸ் அப்போ. ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப நல்ல மெமரி இந்த படம். எனக்கு லாஸ்ட்டாக நான் பாடின சாங் இப்போ இந்த படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஒன்ன மறந்தேனே ராசாய ராசா, என மன்னிப்பாயா நீ ராசாய ராசா. படம் எல்லாருமே பார்த்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும். மக்கள் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக கொடுத்தாங்க. எல்லாம் வெளியே போய்ட்டு சொல்லுங்கள். படம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பிராஜுக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். அப்பா சோஷியல் மெசேஜ் ஒன்று இருக்குது. அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், அப்பாவை எப்படி நேசிக்கணும், எல்லாருமே பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ஹாப்பிராஜ் ஹாப்பியாக வந்து பாருங்கள். இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். ஜிவியனா வேறு லெவல் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு வந்து எமோஷனல் ஓவராக இருக்கும். எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது எமோஷன். நான் எப்படி அப்பாவை பார்த்துக்கிறேன், எப்படி எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறேன், அந்த மாதிரி கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போவீங்க. இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது ஜஸ்டின் அண்ணா தான். பாட்டுகளில் செம்மையாக கலக்கிட்டாரு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக ஹாப்பிராஜுக்கு வரதுக்கு வாங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஹாப்பிராஜுக்கு வாங்க. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பிளாக் பஸ்டர் படம் ஹிட் அடிக்கும். தேங்க்யூ.